Welcome students, 12th chemistry, 13th unit, organic nitrogen compounds. Now this see about nitrations in aniline. இல்லையா அனிலினில் நாம் நைட்ரேஷன் பண்ண போகிறோம். நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? Let us take strong nitric acid HNO3 and strong the concentrate sulfuric acid. Concentrates nitric acid and concentrate sulfuric acid. எடுத்துக்கிட்டு இது நம்ம என்ன சொல்லுவாங்க, நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரேட்டிங் மிக்சர். இந்த நைட்ரேட்டிங் மிக்சரை எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா NO2 ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை உண்டு பண்ணும் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம இந்த நைட்ரேட்டிங் குரூப்பை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அனிலீனில் நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏற்ற போகிறோம். இதுதான் நைட்ரோ ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரேஷன் இன் அனிலின். நைட்ரோ ஏற்றம் இதில் அனிலினில் நாம் செய்ய போகிறோம். ஸோ அனிலினுடைய மாலிகுலர் ஃபார்முலா C6H5NH2. இது ஸ்ட்ரக்சரில் நம்ம எழுதணும் அப்படின்னா ஒரு பென்சின்னு, அந்த பென்சின் தலைமையில் ஒரு NH2 குரூப். திஸ் இஸ் கால்டு அனிலின். இந்த அனிலினில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நைட்ரேஷன் செய்ய போகிறோம். ஸோ இந்த அனிலினில் NH2 குரூப் இருக்குது. இந்த NH2 குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் புரியுதா? டீஆக்டிவேட்டிங் குரூப் சொல்லுவாங்க இதை, ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஸோ இங்கே இந்த பென்சின் தலைமையில் இந்த NH2 குரூப் என்ன செய்யும் அப்படின்னா இங்கே ஒரு டைரக்டர் மாதிரி இருந்துக்கிட்டு வரக்கூடிய நபரை என்ன செய்வார், இங்கே ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்வார். அதனால தான் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த அனிலினில் நாம் நைட்ரேஷன் பண்ண போகிறோம். லெட் அஸ் டேக் அனிலின். இந்த அனிலினில் நைட்ரேஷன் பண்ண போகிறோம். லெட் அஸ் டேக் கான்சன்ட்ரேட் nitric acid HNO3, concentrate sulfuric acid H2SO4. இதை எடுத்துக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டு கெட் த ப்ராடக்ட் ஆர்த்தோ பேரா நைட்ரோ அனிலின் அப்படின்னு சொல்லலாம். டு கெட் இது அனிலின் பேரா ஆர்த்தோ பொசிஷனில் NO2 குரூப் வந்து ஜாயின் பண்ணும். இது ஆர்த்தோ அனிலின். ஆர்த்தோ நைட்ரோ அனிலின் பேர் இல்லையா. சரி, வேறு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? மெட்டா பொசிஷன்லையும் நைட்ரோ குரூப்பு ஜாயின் பண்ணும். மெட்டா பொசிஷன்லையும் என்ன பண்ணோம், இந்த நைட்ரோ குரூப் போய் செய்யும். பேரா பொசிஷனில் நம்ம போடுவோம் NO2. அதாவது இது ஃபங்க்ஷனல் குரூப். NH2 குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா. அந்த NH2 குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு பேர் வந்து ஆர்த்தோ பொசிஷன். டேரெக்டாக 180 டிகிரியில் இருக்கிறதுக்கு பேரா பொசிஷன். பேரா பொசிஷன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் மெட்டா பொசிஷன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இங்கே பேரா பொசிஷன்லேயும் இங்கே நைட்ரோ குரூப் போய் சேர்ந்து நமக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. பேரா நைட்ரோ. இங்கே நான் சிம்பிள் எழுதுகிறேன், இங்கே நான் ஆர்த்தோ லெட்டர்ஸில் எழுதியிருக்கேன் இல்லையா, அதை ஓ அப்படி கூட சொல்லலாம். ஆர்த்தோ நைட்ரோ அனிலின். இங்கே பேராவுக்கு நான் சிம்பிள் எழுதுகிறேன், பேரா நைட்ரோ அனிலின். சரி, வேறு மாதிரி என்ன ப்ராடக்ட் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெட்டா பொசிஷன்லேயும் இந்த நைட்ரோ குரூப் போய்ட்டு ஜாயின் பண்ணுறாரு. மெட்டா பொசிஷன்லேயும் என்ன பண்ணுறாங்க, இந்த நைட்ரோ குரூப்பு போய் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மெட்டா பொசிஷனில் எப்படி ஜாயின் பண்ணுறாங்க, எதனால் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிலின் சொல்கிறேன் இல்லையா, இந்த அனிலின் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸு புரோட்டனேட்டம் அடையுது. த புரோட்டனேஷன்ஸ் ஆஃப் அனிலின் இல்லையா. இந்த அதாவது எப்போ நம்ம புரோட்டனேஷன் நடக்குது அப்படின்னா அசிடிஃபைட், அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் மீடியம், ஒரு
என்னது ஸ்ட்ராங் ஆசிட் மீடியத்தில் புரோட்டனேற்றம் அடைந்து அதாவது அனிலினியம் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. அனிலினியம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இந்த அனிலினியம் என்னவா ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா மெட்டா டைரக்டிங் குரூப்பாக ஆக்ட் பண்ணுறாரு. அப்படி மெட்டா டைரக்டிங் குரூப்பாக ஆக்ட் பண்ணுறதால இங்கே நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் நைட்ரோ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் மெட்டா பொசிஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணுது. அதனால் இது மெட்டா நைட்ரோ அனிலின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. பாருங்கள், அனிலினில் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேட், அதாவது கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட்டை சேர்த்து நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆர்த்தோ பொசிஷனில் பேரா பொசிஷனில் நமக்கு ஆர்த்தோ நைட்ரோ அனிலின் பேரா நைட்ரோ அனிலின் கிடைக்குது. பட் அது கூட இன்னொரு ப்ராடக்ட்டும் கிடைக்குது, மெட்டா நைட்ரோ அனிலின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்குது. அந்த ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் மீடியத்தில் இந்த அனிலின் நம்ம புரோட்டனேற்றத்துக்கு உட்படுத்தும் பொழுது புரோட்டனேஷன் அடைந்து இது என்ன பண்ணுது டு ஆக்ட் அஸ் மெட்டா டைரக்டிங் குரூப். இது வந்து என்ன பண்ணுது நைட்ரோனியம், அதாவது அனிலினியம் அயான் அப்படின்னு ஒரு அயானை கொடுக்குது. இந்த அனிலினியம் அயான்ஸ் என்ன பண்ணுது விச் இஸ் த அனிலினியம் அயான் ஆக்ட் அஸ் த மெட்டா டைரக்டிங் குரூப். ஸோ ஃபார் டு கெட் த ப்ராடக்ட் மெட்டா நைட்ரோ அனிலின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. And then go for, so to get the only one para position, the para nitro aniline, to get the only one para nitro aniline, so need for para nitro aniline. எனக்கு வேணும் para nitro aniline மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே நாம் என்ன செய்ய போகிறோம் அனிலினை எடுத்துக்கிறோம். let us take aniline எடுத்துக்கிட்டோம். இந்த அனிலினில் அசிட்டிலேஷன் பண்ண போகிறோம். This is aniline due to the acetylation. Acetylation பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் பாருங்கள், அசிட்டிக் அன்ஹைட்ரைடை எடுத்துக்க போகிறோம். அசிட்டிக் அன்ஹைட்ரைட் CH3 C டபுள் பாண்ட் O இங்கே CH3 C டபுள் பாண்ட் O. ஸோ இது பேர் வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரைட். இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரைட் presence of H2SO4, கான்சன்ட்ரேட் H2SO4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கன்னா இந்த இடத்துல பாண்ட் இங்கே பிரேக் ஆகும். CH3CO இங்கே பிரேக் ஆகும். இங்கே பேரா பொசிஷன், அதாவது இந்த ஆர்த்தோ பேரா பொசிஷனில் போய்ட்டு நடக்காது. இந்த அனிலின் NH2 குரூப்பில் போய்ட்டு என்ன ஆகும் இந்த அசிட்டிலேஷன் நடக்கும். அப்போது NH2 குரூப்பில் இருக்கிற ஒரு H CH3COOH என்னவா மாறுது ஒரு அசிட்டிக் ஆசிடாக மாறுது. CH3COOH நமக்கு எலிமினேட் ஆகுது. இந்த Hக்கு பதிலாக இங்கே CH3CO என்ன பண்ணுறாரு அங்கே சப்ஸ்டியூட் ஆகிறார் டு கெட் இங்கே NHCOCH3. ஸோ இதுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட் அனிலைடு. இது பேர் அது அசிட்டனிலைடு. அதுக்கு பேர் அசிட்டனிலைடு. இங்கே இந்த அசிட்டனிலைடு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்தராக இங்கே மறுபடியும் ஒரு ஆசிட் கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் போட்டு நைட்ரேஷன் பண்ண போகிறோம். இங்கே கான்சன்ட்ரேட் HNO3 அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே நைட்ரேஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த குரூப் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இங்கே ஸ்டெரிக் எஃபெக்டை உண்டு பண்ணுது. ஆர்த்தோ பொசிஷனில் இங்கே ஸ்டெரிக் எஃபெக்டை உண்டு பண்ணும். அதனால் என்ன பண்ணுது இங்கே பேரா பொசிஷனுக்கு இங்கே நைட்ரோ குரூப் போய்ட்டு ஜாயின் பண்ண போகுது. டு கெட் த ப்ராடக்ட் இங்கே NH C டபுள் பாண்ட் O CH3 பேரா பொசிஷனில் என்ன நடக்குது இங்கே நைட்ரோ குரூப் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ பேரா நைட்ரோ அனிலைடு அசிட்டனிலைடு பேரா அசிட்டனிலைடு அதுக்கு பேர் பேரா நைட்ரோ அசிட்டனிலைடு. சரி, இந்த பேரா நைட்ரோ அசிட்டனிலைடை ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆசிட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் டியூ டு த ஹைட்ராலிசிஸ் ஒரு அமிலத்தினுடைய முன்னிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்
ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். H2 போட்டு நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். H + OH மைனஸாக மாறும். சரி, இந்த இடத்துல இங்கே ஜாயின் பண்ணிச்சு இல்லையா? சரி, இந்த அசிட்டிலேஷன் எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் இந்த NH2 குரூப், அதாவது NH2 குரூப்பை பாதுகாக்கிறதுக்காக இந்த அசிட்டிலேஷன் செய்கிறோம் இல்லையா? அந்த அசிட்டிலேஷன்ஸ் நடந்து அதுக்கப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக இந்த அசிட்டைல் குரூப்பு வெளியில் வரார். இந்த OH குரூப்பை இந்த அசிட்டைல் குரூப் எடுத்துக்கிட்டு டு கெட் த ப்ராடக்ட் CH3 C டபுள் பாண்ட் OH ஃபர்தராக என்ன ஆகிடுது? அசிட்டிக் ஆசிட் எலிமினேட் ஆகிடுது. அங்கே பென்சீனு இந்த நைட்ரோ குரூப் இங்கே இருக்குது இல்லையா? சரி, ஃபர்தராக என்ன பண்ணுது? இந்த நைட்ரோ குரூப் இங்கே போய் சப்ஸ்டிட் ஆச்சு பாருங்கள். இந்த இடத்துல சப்ஸ்டிட் ஆகுது. அந்த H வந்து இவர் கூட ஜாயின் பண்ணிடுறார். சார் இப்போ இங்கே எடுத்துக்கலாம். இங்கே H+ இருக்குது பாருங்கள். ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த H+-ஐ என்ன பண்ணுறாங்க? இங்கே NH2 கன்வெர்ட் ஆகிடுது. இந்த OH குரூப்பை இங்கே வந்து எடுத்துக்கிறாரு. ஆல்ரெடி என்ன இருக்குது? பேராவில் கொண்டு போய் நைட்ரோ குரூப்பை கொண்டு போய் சேர்த்துட்டோம் இல்லையா? இது வந்து என்னது? பேரா நைட்ரோ அனிலின், பேரா நைட்ரோ அனிலின், இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். புரியுதா? சரி, இதை நம்ம எதுக்காக அதை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேரா பொசிஷனில் மட்டும் எனக்கு பேரா நைட்ரோ அனிலின் மட்டும்தான் வேணும். டு கெட் த பேரா நைட்ரோ அனிலின் ப்ராடக்ட்ஸ் அதான் ஐ வாண்ட்ஸ் பேரா நைட்ரோ அனிலின். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிட்டிலேஷன் செய்கிறோம். இந்த அசிட்டிலேஷன் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம். இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரேட் என்ன பண்ணுது அப்படின்னா, டியூ டு த அசிட்டிலேஷன் இன் NH2 குரூப், இந்த NH2 குரூப் ஃபர்தராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அசிட்டிலேஷன் செய்கிறோம். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் பேரா பொசிஷனில் என்ன பண்ணுது? இந்த நைட்ரோ குரூப் ஜாயின் பண்ணிவிட்டு பேரா நைட்ரோ அனிலின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அனிலினில் நம்ம நைட்ரேஷன் எப்படி பண்ணுறோம், அதே போல் பேரா பொசிஷனில் மட்டும் நம்ம நைட்ரேஷன் பண்ணி பேரா நைட்ரோ அனிலினை எப்படி நம்ம கிடைக்கிறது, எடுக்கிறது, ப்ராடக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.